இங்கே பாருங்கள் அன்னைக்கு நான் வீடியோ போட்டிருந்தேன் வெண்பூசணி என்னன்னு கேட்டு நீங்கள் நிறைய சொல்லியிருந்தீங்க இதான் வெண்பூசணி. அந்த பூசணியை பறைக்காமல் அப்படியே விட்டுட்டோம். அது பார்த்தீங்க இங்கே பாருங்கள் தோடெல்லாம் இப்படி ஆயிடுச்சு. அது ரொம்ப விளைஞ்சி முத்தி பஞ்சு மாதிரி ஆயிடுச்சு. அந்த அழுகி நாசமாயிடுச்சு. வித்துகள்லாம் பாருங்கள் எப்படி தெரியுதா? ஏன்னா அந்த இடம் மொத்தம் காடு பிடிச்சிருச்சு. அதாவது மறந்துட்டோம். இது மூடி வச்ச கவரெல்லாம் இப்படி இருக்குது பாருங்கள். செடி தான் இது. வேறு ஒன்று இருக்குது, அது எந்த எல்லாமே இருக்குன்னு பார்ப்போம். இது வேறு இன்னும் நிறைய பூக்களெல்லாம் புதுசாக வந்திருக்கு. அடுத்த காய்க்கும்னு நினைக்கிறேன். இங்கே ஒன்று மூடி போட்டிருந்தோம், எப்படி இருக்குன்னு பார்ப்போம். காடு பிடிச்சிக்கலாம் ஒன்றுமே தெரியல. இந்த இருக்குது இது நல்லா தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். இதை நான் விளைஞ்சிட்டா இல்லைன்னு தெரியல. இது விளைஞ்சிட்டு நினைக்கிறேன். இப்படி இருக்கட்டும். 2 நாள் கழிஞ்சு பறிக்கலாம், பறித்து சாப்பிட்லாம். இன்னும் ஒன்று உண்டு, அது எங்கே இருக்குன்னு தெரியல. இல்லை மொத்தம் புதர் மாதிரி காடு பிடிச்சிட்டு அதில் ஒன்றுமே கண்டுபிடிக்க முடியல. இதுக்குள்ளே இருக்குது, அந்த ஒன்று இருக்குது பாருங்க. இங்கேயும் ஒன்று இருக்குது. இது ஒழுங்காக விளையாட நினைக்கிறேன். பச்சையெல்லாம் இருக்குது. சரி இது இருக்கட்டும். மொத்தமாக காடு பிடிச்சாலும் ஒன்றுமே தெரியல. இங்கெல்லாம் பாருங்கள் ஃபுல்லாக காடு பிடிச்சிருச்சு. இதுக்குள்ளெல்லாம் இருக்குன்னு நினைக்கிறேன். அங்கங்கே புதுசாக நிறைய பூவெல்லாம் வந்திருக்கு.